श्रीमती राधा रानी की जय. राधाष्टमी महोत्सव की जय. ஸோ ராதிகாஸ்தவா, இந்த ராதிகாஸ்தவத்துக்கு நம்ம இப்போ பாடின அந்த பாடல் வந்து ராதே ஜெய ஜெய மாதவ தைதே கோகுல தருணி மண்டல மகிதே. இந்த பாடல் வந்து நம்ம வந்து இப்போது விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராதாராணியை வந்து இங்கே புகழ்ந்து பாடுறாங்க. நீ வந்து மாதவருக்கு வந்து ரொம்ப பிரியமானவர் நீங்கள். ஸோ உங்களை வந்து பிரஜபூமியில் எல்லா என்ன சொல்கிறது, யங்கர்ஸ் வாடிஸே இளம் பெண்கள் எல்லாமே உங்கள் கோகுலத்தில் உங்களை வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா புகழும் உங்களுக்கு தான், எல்லா புகழுக்கும் உங்களுக்கு தான் சொல்லி ராதாராணியை வந்து புகழ்ந்து பாடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே dress, you who dress yourself in such a way as to increase Lord Damodara's love and attachment for you, O Queen of Lords Hari's pleasure grew Vrindavana, which is pleasure grew of Lord Hari. O new moon who arisen from the ocean of King Vrishabhanu, O friend of Lalita, O you who make Vishaka loyal to you due to your wonderful qualities of friendliness, kindness and faithfulness to Krishna. Oh, you who are filled with compassion, oh, you whose divine characteristics are described by the great sages Sanaka Sanatana. Oh, most merciful Radha, please be merciful to me. Another Lodi. Gita Mother Yodi. Radhe Madhava, Priya Gokulada Ella Karanairingalo, ನಿನ್ನನ್ನು ಪೂಜಿಸಿಕೊಳ್ಳುವೆ. ನಿನಗೆ ಜಯವಾಗಲಿ, ನಿನಗೆ ಜಯವಾಗಲಿ. ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ಪ್ರಭು ದಾಮೋದರನ ಪ್ರೇಮವನ್ನು ಅನುರಾಗವನ್ನು ಅಧಿಕಗೊಳಿಸುವಂತೆ ನೀನು ಉಡುಗೆಯನ್ನು ಧರಿಸುವೆ. ವೃಂದಾವನದ ರಾಣಿಯೇ ಆಗು. ಭಗವಾನ್ ಹರಿಯ ಆಹ್ಲಾದಕವಾದ ಲೀಲಾಸ್ಥಾನ ರಾಧ ವೃಷಭಾನು ಎಂಬ ಮಹಾಸಾಗರದಿಂದ ಪೂರ್ಣ ಚಂದ್ರನಂತೆ ಉದ್ದಿಸುತ್ತಿದೆಯೇ. ಲಲಿತೆಯೇ, ಸುಖಿಯೇ, ನಿನ್ನ ಸ್ನೇಹ ದಯೆ ಕೃಷ್ಣ ಭಕ್ತಿಗಳಿಂದ ವಿಶಾಖಿಯು ನಿನಗೆ ಒಳೆಯುವಂತೆ ಮಾಡಿಕೊಂಡವಳೆ. ಕರುಣೆಯ ಸಾಗರಳೆ, ಹಿರಿಯ ಮುನಿಗಳಾದ ಸನಕ ಮತ್ತು ಸನಾತನರು ನಿನ್ನ ದಿವ್ಯ ಗುಣಗಳನ್ನು ವರ್ಣಿಸಿದ್ದಾರೆ. ರಾಧೆಯೇ ನನ್ನ ಮೇಲೆ ಕೃಪೆ ತೋರಿಸು. ಸೊ ಈ ಥರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ರಾಧಾರಾಣಿ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ, ರಾಧೆ ರಾಣಿ, ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ, ನೀವು ವೃಂದಾವನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಗೋಪಿಯರು ಮತ್ತು ಗೋಪೀಸು ಮತ್ತು ಗೋಪಾಸು ಇಡೀ ವ್ರಜಭೂಮಿನೇ ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವು ಯಾಕಂದರೆ ಮಾಧವನಿಗೆ ತುಂಬ ಪ್ರಿಯವಾದವರು. ನೀವು ಲಲಿತಾ, ರಾಧಾ, ಜಯ ಜಯ ಮಾಧವ ದೈತೆ. ನೀವು ಮಾಧವನಿಗೆ ತುಂಬ ದೈತೆ ಅಂದರೆ ತುಂಬ ನಿಮಗೆ ಪ್ರಿಯವಾದವರು. ನಿಮಗೆ ಎಲ್ಲ புகழு உங்களுக்கு தான் சேரட்டும், எல்லா புகழும் உங்களுக்கு தான் சொல்லி ராதாராணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஆடை, நீங்கள் பண்ணுற அந்த ஆடை வந்து பகவான் தாமோதரோட அந்த பிரேமை, அந்த அன்பு, இதெல்லாமே பகவானுக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் தான் ரஜபூமிக்கு நீங்கள் தான் மகாராணி. அப்படின்னா நீங்கள் தான் யுவராணி, மகாராணி, எல்லாமே நீங்கள் தான். ஸோ உங்களோட ஓ கியூன் ஆஃப் லார்ட் ஹரிஸ் ப்ளஷர் க்ரூ. உங்களை பார்த்ததுனால தான் பகவான் கிருஷ்ணருக்கு வந்து அந்த சந்தோஷத்தையே வந்து என்ன சொல்கிறது, அதிகமாகிட்டே இருக்கும். அதை வந்து எப்படியெல்லாம் விளக்குறதுன்றதே எங்களால் விளக்க முடியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் போடுற ஆடை வந்து பகவானுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், பகவானுக்கு ரொம்ப பிரியம் கொடுக்கும். பகவான் வந்து சந்தோஷமெல்லாம் எடுக்கும்போது உங்ககிட்ட தான் உங்களோட வடிவத்தில் வருவாங்க சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் விருந்தாவனா விச் இஸ் ப்ளஷர் க்ரூ ஆஃப் லார்ட் ஹரி, ஓ நியூ மூன் ஹூஸ் அரைசன் ஃப்ரம் தி ஓஷன் ஆஃப் கிங் ரிஷபானு. ஸோ ரிஷபானுவோட அவங்களோட பகுதியிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து நிலாவுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. சந்திரா, அதாவது சந்திரனுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. ஹரே கிருஷ்ணா. சந்திரனுக்கு வந்து ஒப்பிடுறாங்க ராதாராணியை. அதனால் அப்புறம் நீங்கள் வந்து யாருக்கு ஃப்ரெண்டு? லலிதாவுக்கு ஃப்ரெண்டு. லலிதாக்கு கோபிக்கு ஃப்ரெண்டு, விஷாகா கோபிக்கு நீங்கள் ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்கள் ரொம்ப ஹிதமாக நீங்கள் அவங்ககிட்ட பழகினீங்க. அந்த மாதிரி லலிதா விஷாகாவுக்கு ஃப்ரெண்டான ராதாராணி உங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சேவா பாவனோட உங்களுக்கு வந்து நான் வந்து சேவையை செய்கிறேன். உங்களோட அற்புதமான, ஆச்சரியமான, திவ்யமான அந்த என்ன சொல்கிறது குவாலிட்டிஸ், குணங்கள், அந்த குணங்கள் வந்து அப்படியே குணங்கள். அப்புறம் வந்து மற்றவங்கள மேலே தயாதாட்சணை காமிக்கிறது. உங்களுக்கு ஒப்பிட நிகர் யாருமே இல்லை, உங்களுக்கு நிகரவே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
உங்களோட குணங்கள், உங்களோட திவ்யமான அந்த இயற்கை குணங்கள் வந்து சனக சனாதன சதுர்குமாரஸ், பிரம்மாவோட முதல் குமாரா, ஃபர்ஸ்ட் குமாராச்சாரனா சனக சனாதன சனந்தன சொல்லி 4 பேர் இருக்காங்க. அவங்கனாலையும் நீங்கள் வந்து அவங்களே அவங்கள வந்து புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு வந்து அர்த்தம். அதாவது ராதாராணியை புகழ்றாங்க, எல்லாருமே புகழ்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிருந்தாவனத்துக்கு போனால் யாரும் கிருஷ்ணனை பற்றி பேச மாட்டாங்க, ராதே ராதே தான் சொல்லுவாங்க. ராதே 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 தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணன் சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் எதுவும் தெரியறதில்ல. அதை பற்றி அவங்க கிருஷ்ணனை பற்றியே பேசுறதில்ல. கிருஷ்ணனை பற்றி நீ ಹೋಗಿದ್ರಾ நடந்து வந்தவங்க ಹೋಗಿದ್ರಾ ನೀ ಮೀರು போயினரா లేదు ಹೌದು ವೃಷ. ಅದಕ್ಕೆ ராதாராணி இங்கே என்ன நம்ம போய் ஏன் ராதாராணி பற்றி இவ்வளோ ரொம்ப நம்ம வந்து என்ன சொல்கிறது பிராமுக்கியத்தை கொடுக்குறோம், முக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கோம்னா, பகவானுக்கு வந்து மதன மோகனான்னு சொல்லி பேர் கிருஷ்ணருக்கு. மதன மோகனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கியூபிட் இங்கிலீஷில். அதாவது மன்மதரே அவருக்கு வந்து அட்ராக்ட் ஆகிட்டாரு, மன்மதரையே கவரிட்டார் அவர். மன்மதனா என்ன அர்த்தம்னா இருக்கிற எல்லா இந்த படைப்பில் அவருக்கு மாதிரி ஒரு அழகான ஒரு நபர் யாருமே கிடையாது சொல்லுவாங்க. என்ன மன்மத நினைப்படா அவளுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறோம் இல்லையா? அதை சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. அதான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, மன்மதன் மாதிரி படைப்பில் யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்கு அவரோட டிபார்ட்மெண்ட் என்ன, காமத்துக்கு அவர் டிபார்ட்மெண்ட்டு. நம்மளுக்கெல்லாம் காமத்து வருதுன்னா அந்த மன்மதனால தான் நம்ம வந்துட்டு இருக்கு. அவர் ஒரு ஒரு வில்ல போட்டாவே போதும், நம்மளுக்கு எங்கெல்லாத காமையெல்லாம் வந்துடும். நம்ம படித்த பகவத்கீதா எல்லாமே போயிடும். அது கிருஷ்ணர்லாம் அவர் வந்துடுவார் நம்மளுக்கு. அதனால் படைப்பிலேயே அவர் மாதிரி ஒரு அழகான ஒரு நபர் யாருமே கிடையாது. ஆனால் கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ஒப்படி பார்த்தா, அது என்ன சொல்கிறோம், கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த மன்மதர் கூட ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி மன்மதர் கோட்டி மன்மதர் பக்கத்தில் நிற்க வச்ச கூட அவருக்கு நிகர் யாரும் இல்லை, கிருஷ்ணருக்கு நிகர் யாரும் இல்லை. கிருஷ்ணர் அவ்வளோ அழகு. அதனால தான் அவருக்கு என்ன பேருன்னா மதன மோகனா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா மன்மதனாலேயே ரசிக்கப்பட்ட பகவான் அவரோட அழகு வந்து அந்த அளவுக்கு அதுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மதன மோகனை வந்து இந்த படைப்பில் இல்லை, எந்த படைப்பிலையும் கிடையாது. படைப்பாளியே அவர் தான், இருந்தாலும் எந்த படைப்பிலையும் அவரை மாதிரி ஒரு அழகான ஒரு நபர் யாரும் கிடையாது, பகவான் மாதிரி ஒரு நபர் யாரும் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட மதன மோகனாவே ராதாராணிக்கு அவர் வசமாயிடுறாரு. அதனால தான் ராதாராணிக்கு இன்னொரு பேர் என்ன, மதன மோகன மோகினி. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த படைப்பிலே வந்து மன்மதர் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அழகான நபர். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கான மன்மதர்கள் பக்கத்தில் நிற்க வச்சா கூட கிருஷ்ணர் முன்னாடி அந்த மன்மதர்களோட அழகு வந்து ஒன்றுமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த மதன மோகனா அந்த கிருஷ்ணரையே வசம் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ராதாராணி அவங்களோட இதில் வச்சுருக்காங்க, அவங்களோட வசத்தில் வச்சுருக்காங்க. அதனால தான் ராதாராணிக்கு மதன மோகனையே அவர் அவரை வந்து கவரி ராதாராணி சொல்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. கிருஷ்ணர் ராதாராணி சொல்கிற மாதிரி கேட்குறாரு. அதனால தான் நம்ம ராதாராணிக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். அதனால தான், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம ராதாராணி பற்றி பேச முடியும். அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது, நம்மளுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. ராதாராணி ஏன் தகுதி கிடையாதுன்னா, ராதாராணி தத்துவம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம். ஜெமினி ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு சென்னையில். அந்த ஸ்டுடியோவில் பிரபுபாதர் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருந்தார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ஒருத்தர் வந்து நீங்கள் ராதாராணி பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி மைக் இப்படி கேட்குறாரு. அவர் மைக்கை அப்படி தள்ளிட்டு, பாருப்பா, ராதாராணி பற்றி பேசுகிற அளவுக்கு என்கிட்ட தகுதி இல்லை, அர்ஹதை இல்லை எனக்கு. அதனால் அந்த தகுதி அர்ஹதை எப்போ வருதோ அப்போ வந்த பிறகு நான் பேசுகிறேன். இல்லை நீங்கள் சொல்லி தான் ஆகணும், அவரை பற்றி நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி பிரபுபாதர்கிட்ட சொன்னால், அப்போது எனக்கு அந்த தகுதி இல்லை, அர்ஹதை இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு தகுதி இல்லை. பிரபுபாதர் பாருங்கள், ஆச்சாரியா அவர், இஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன். பிரபுபாதர் வந்து ஆச்சாரியா, அவர் ஆச்சாரியரே அவர் ராதாராணி பற்றி எனக்கு பேச தகுதி இல்லை. ஏன் அப்படி சொன்னார்னா, அவருக்கு எல்லாருமே தெரியும், பிரபுபாதர் தான் எல்லாமே பொருளரை எழுதிருக்கிறது. இருந்தாலும் ராதாராணி பற்றி ஆக்சுவலாக சாதாரணமான ஒரு நபர்கள் வந்து நம்ம சொல்லவே கூடாது, தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் ராதாராணி பற்றி வந்து எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் சொல்லவும் கூடாது. ராதாராணியோட அப்பியரன்ஸ் டே எப்போ தோன்ற நாள் வருதோ அப்போ மட்டும்தான் நம்ம பேச முடியும். மற்ற நாள் பேசுகிறோன்னா வந்து நம்மளுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. அதனால் நிறைய அதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லி பிரபுபாதரே சொல்லியிருக்காரு.
ஸோ நம்ம இப்போ விட்டால் நம்ம வேறு டைம் நம்ம பேச முடியாது ராதாரணியை பற்றி. ஸோ பிரபுபாதரே பார்த்துக்கோங்க, அவருக்கே எனக்கு தகுதி இல்லைன்றாங்க, எனக்கு அர்ஹத்தை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் யார் ராதாராணி அப்படின்னா கிருஷ்ணா, ராதா, பலராம், இவங்க 3 பேருக்கும் எது வந்து ஒரு வேறுபாடு கிடையாது. ஆனால் பலராமருக்கு கிருஷ்ணருக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. கிருஷ்ணருக்கு ராதாராணிக்கு வேறுபாடே கிடையாது. ராதா கிருஷ்ணா ஏகாத்மா, அவங்க 2 பேர் ஒன்று தான். கிருஷ்ணர் எப்போ தான் வந்து சந்தோஷத்தை அடையணும்னு சொல்லி எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ என்ன செய்கிறாங்க, அவரோட வடிவமாக வந்து ஒன்று உருவாக்குறாங்க. அவர் தான் ஸ்ரீமதி ராதாராணி. ராதாராணியாக உருவாக்கி அந்த ஆனந்தத்தை அடையிறதுக்காக தான், அதுக்கு தான் ஹ்லாதா அப்படின்னு பேர். ஹ்லாதினி சக்தி, HLADINE, பிரஹலாதா. அந்த ப்ரா எடுத்துட்டா ஹ்லாதா. ஹ்லாதான சந்தோஷத்தை கொடுக்குறது. நமஸ்தே நரசிம்மஹாய பிரஹலாத லாததாயின்னு என்ன அர்த்தம்? நரசிம்மர் வந்து பிரஹலாதருக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக வராருன்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இங்கே கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக ராதாராணி இங்கே வந்து அந்த உருவத்தை வந்து எடுத்துக்கிறார் கிருஷ்ணர். அதனால் ராதாவுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வேறுபாடே கிடையாது, ஏகாத்மா சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே பலராமருக்கு வந்து ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன இருக்குது. ஏன்னா பலராமர் வந்து சேவா பகவான், அதுக்கப்புறம் பலராமர் வந்து அந்த கலர் வந்து ஒயிட்டாக இருப்பார், கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் ஷாம கலரில் இருப்பார். ஸோ இங்கே ராதாராணி எதுக்காக நம்ம வந்து ராதாராணி பற்றி பேசணும் அப்படின்னா, கிருஷ்ணரே வந்து அவர் பின்னாடி இருக்கார், ராதாராணி பின்னாடி இருக்கார். ராதாராணி என்ன சொன்னாலும் கேட்குறாரு. அதனால தான் நம்ம மந்திரம் கூட ஃபஸ்ட்டு ராதாராணி பேர் தான் வரும். ஹரேன்றது வந்து பகவானோட பேர் கிடையாது, கிருஷ்ணனோட பேர் கிடையாது, ராதாராணி பேர். ஹரேன்ற பதம் வந்து ஹரா என்ற வேர்ட்லேருந்து வருது. ஹரான்னா ஸ்ரீமதி ராதாராணி அர்த்தம். ராதாராணி பேர் ஹரா, மதர்னு அர்த்தம். ஸோ இப்படி இந்த ராதாராணி எப்படி தோணினார், எதுக்காக தோணினார், அவரோட தங்கச்சி பேர் என்ன, அண்ணா பேர் என்ன, புருஷ பேர் என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ரிஷபானு தேவி, ரிஷபானுரா வந்து விருந்தாவனத்தில் அவங்களும் அவங்களோட மனைவி கீர்த்திதான்ற பேர் கூட பகவான் ராதாராணி பேர். ராதாராணிக்கு நிறைய பேர் இருக்குது. ராதாராணிக்கு உஜ்வலா என்ற பேர் கூட ராதாராணிக்கு தான். நந்தினி அப்படின்னா ராதாராணி தான். கீர்த்திதா அப்படின்னு என்னென்னா கீர்த்தியை கொடுக்குறவங்கன்னு அர்த்தம். கிருஷ்ணருக்கு கீர்த்தியை கொடுக்குறவங்க கீர்த்திதான்னு அர்த்தம். இந்த கார்த்திக் என்ற பேர் கூட இந்த கீர்த்தியன் பேரில் தான் வருது. அதில் தான் வந்து டிரைவ் ஆகுது. அது அந்த கார்த்திகான்ற பேர் வந்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ராதாராணி அந்த தாமோதர மாதத்தில் ராதாராணியை தான் நம்ம வர்ஷிப் பண்ணும். ஒரு மாதத்துக்கும் ஒரு வர்ஷிப்பபிள் டிடி இருக்காங்க. ஒரு மாதத்துக்கும் இந்த மாதிரி மாதவனை ஒரு மாதம், அப்புறம் வந்து விஷ்ணு ஒரு மாதம், தாமோதர மாதத்தில் ஒரு மாதம், இப்போ வந்து பத்ரா நடக்குது, பத்ர மாதம், பத்ர பூர்ணிமா. ஸோ இந்த ஒரு மாதத்தில் ஒரு விக்கிரத்தை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும். ஒரு பகவானோட வடிவத்தை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும். ஸோ இப்போ ரிஷபானு ராஜாக்கும் கீர்த்திதாக்கும் வந்து குழந்தைங்கள் கிடையாது, ரொம்ப நாளாக குழந்தைங்கள் கிடையாது. அவங்க சில தபஸ்யா, ஆஸ்டரிட்டிஸு, அந்த விரதம் எல்லாம் அவங்க வந்து கடைப்பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ரிஷபானு ராஜா என்ன பண்ணுறாரு, ரிஷபானு ராஜா யமுனா நதிக்கு போகிறாங்க. யமுனா நதிக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே குளிக்கிறதுக்காக போகிறாங்க. நம்ம மாதிரிலாம் அட்டாச்சு பாத்ரூம்லாம் கிடையாது அந்த டைம்லலாம். எல்லாமே ஓப்பன் தான். நதியில் போய் எல்லாமே குளிச்சுட்டு வந்துடுவாங்க. கங்கா, யமுனா, எல்லா இடத்துலையும் நதி இருக்கு இல்லையா நம்ம இந்தியாவில், எங்கே போனாலும் அங்கே நதியில் போய் குளிச்சுட்டு அப்புறம் வந்துடுவாங்க. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அங்கே போகும்போது என்ன பண்ணாங்க, அந்த இவங்க குளிக்கிற அந்த இடத்துல வந்து அப்படியே ஜொலிக்கும். அந்த இடமெல்லாம் ஜொலிச்சிட்டு இருக்கு, பயங்கரமாக ஜொலிச்சிட்டு இருக்கு. அந்த ஜொலிக்கிற இடத்துல பார்த்தா ஒரு தங்க கலரான ஒரு பாக்ஸு, அந்த சூரியனோட அந்த ரேஸ் வந்து அதுக்கு ரேஸ் அந்த ரஷ்மி, சூரிய ரஷ்மி அது மேலே படுது. சூரிய கதிர் கிரணம், அந்த கிரணங்களெல்லாம் அது மேலே விழுந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஜொலிக்குது. அந்த இடம் எல்லாமே இப்போ ஒரு 2000 வாட்ஸ் பல்ப் போட்டால் எப்படி இருக்கும் இடம், அந்த மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்குது. ஃபோக்கஸ் லைட் போட்டால் எப்படி இருக்கும், அதுக்கு ஆயிரக்கணக்கான இது மணங்கு பிரசாதம் அது பிரகாசமாகிட்டு இருக்கு. அது பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷமாயிடுது, ரிஷபான ராஜாவுக்கு சந்தோஷமாகி அங்கே போய் என்னடா சொல்லி பார்க்குறாரு. அப்படி பார்த்தா தான் சின்ன குழந்தை, அந்த குழந்தைய வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அப்படியே அந்த இடமெல்லாமே பெரிய ஒரு மஹல். நம்ம வந்து இந்த ராஜ்மஹலுக்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும், மஹல் எல்லாமே எல்லா இடத்துல லைட்ஸ் இருக்கும். மைசூர் பேலஸ் போயிருக்கீங்களா எப்போ, யாராவது தசராக்கு போயிருக்கீங்களா ப்ரோ, நீங்கள் போயிருக்கீங்களா? அந்த தசராக்கு போனால் அந்த ரோடு, அந்த பேலஸுக்கு சரௌண்டிங் எல்லாம் 10 கிலோமீட்டர்ஸ் எல்லாமே
பயங்கர லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும், பயங்கரமாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் எந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, தசராக்கு பண்ணுற மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. 10 days இருக்கும், 10-12 days என்ன இருக்கும், அது தசமி 10 days இருக்கும். அந்த அப்படி ஜொலிச்சே இருக்கும், ரோடெல்லாம் ஜொலிச்சு. அந்த மாதிரி ராதாராணி அந்த ஓப்பன் பண்ண உடனே, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அந்த இடம் யமுனா நதி, அந்த பிரஜபூமி, கோகுல பூமி எல்லாமே பிரகாசமாக இருக்குது. அப்போது இவருக்கு ரிஷபானுக்கு வந்து அப்போ ராதாராணியோட அப்பா பேர். அந்த பாக்ஸை கொண்டு போய் கீர்த்திதா கிட்ட போய் கொடுக்குறாரு. கீர்த்திதா கொடுத்தா கீர்த்திதாக்கு பயங்கரமான சந்தோஷம். ನೀರಲ್ಲ ಒಂದು ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಭೂಮಿ ಹತ್ರ அந்த ஜமீன் மேலே கிடச்சிது அது. ஸோ அதை எடுத்து போய் கீர்த்திதா கொடுத்தா கீர்த்திதாக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க அந்த குழந்தைய. ஆனால் எல்லா சந்தோஷத்தையும் அடைஞ்ச பிறகு பார்த்தா அந்த ராதாராணி வந்து கண்ணே திறக்க மாட்டேங்கிறாங்க, கண்ணு மூடினே இருக்காங்க. உடனே அழுவாங்க இல்லையா, குழந்தை வந்து வெளியே இந்த பௌத்திக உலகத்துக்கு வந்த உடனே அழுவாங்க, கத்துவாங்க, கண்ணை திறப்பாங்க, பார்ப்பாங்க. எதுவுமே அந்த மாதிரி சிம்டம்ஸே கிடையாது. ரொம்ப நேரம் இது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி குழந்தைய கொடுத்தீங்க, ஆனால் குழந்தை கண்ணே திறக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ணுறது இதுக்குன்னு சொல்லி அந்த டைமில் கரெக்டாக நாராயணன் சொல்லி நாரதமுனி வராரு. நம்ம நாரதமுனி வந்து கிரேட் சேஜ் வராரு. வந்தோடனே ராதாராணிக்கு இவருக்கு சொல்கிறாங்க, ரிஷபானு ராஜாக்கும் கீர்த்திதா சொல்கிறாரு, ராஜா நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு ஒரு அழைப்பு இருக்குது, பெரிய நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணணும் வீட்டில். ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் நீங்கள் முக்கியமாக யாரை கூப்பிடணும், நந்ததேவி, நந்த மகாராஜும் நந்த பாபாவும் யசோதா தேவியை கூப்பிடணும். அவங்க 2 பேர் வரது இல்லாமல் அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை கிருஷ்ணரை நீங்கள் கூப்பிடணும், முக்கியமாக அவங்கள கூப்பிடணும்னு சொல்லி சொல்லும்போது, சரி இல்லை இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் இது ஃபேமிலி ஃப்ரெண்டு. யார், ரிஷபானுவும் நந்தபாபா 2 பேரும் ரொம்ப. நந்தபாபா வந்து அந்த ரஜபூமிக்கே வந்து ராஜா, ரஜபூமிக்கே ராஜா அவர். ஸோ இவங்களை கூப்பிட்ட உடனே போய் அழைப்பாங்க. அடுத்த நாள் வருவாங்க. நந்த மகாராஜும் நந்தபாபாவும் யசோத மாதா இவங்க 2 பேரும் யார், ரிஷபானு ராஜாவும் கீர்த்திதா அவங்க 4 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தை கிருஷ்ணர் அப்படியே என்ன சொல்ற க்ராலிங் தவந்து வந்து போய் அந்த நேராக அந்த தொட்டில்கிட்ட போகிறாங்க. அந்த தொட்டில்கிட்ட போய் இப்படி அந்த தொட்டில் வந்து தாக்குறாங்க பாருங்கள். ஸ்பர்ஷம் பண்ண உடனே ராதாராணி கண்ணை திறந்து, ராதாராணி கண்ணை திறந்து ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறாங்க, கிருஷ்ணரை தான் பார்க்குறாங்க. அதனால் ராதாராணிக்கு அந்த ஒரு இது இருந்தது, யாரையும் நான் முதல் தடவை கண்ணை திறந்து நான் பார்க்கவே கூடாது, என்னோட திருஷ்யம் என்னோட பார்வையே வந்து கிருஷ்ணன் மேலே தான் பண்ணணும், கிருஷ்ணனோட பார்வை என் மேலே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்க, பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்க. ஸோ உடனே அவரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதை இவங்க 4 பேர் பார்க்குறாங்க. 4 பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் ஆகிடுது. ரிஷபானுக்கும் இவருக்கு ஏன் சந்தோஷம் ஆகிடுதுன்னா, ராதாராணி கண்ணை திறந்துட்டாரு. கண்ணை திறந்தோன்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, கிருஷ்ணர் வந்தால் தான் ராதாராணிக்கு வந்து சந்தோஷம், இல்லைன்னா நான் சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் ராதாராணி வந்து ஏன் கிருஷ்ணர் வந்து ராதாராணிக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஈடேறு படைப்பில் வந்து ராதாராணி மாதிரி ஒரு உச்சக்கட்டத்தோட பக்தர் வந்து யாருமே கிடையாது. டாப் மோஸ்ட் டிவோட்டி. எல்லா ஆச்சாரியாசும் பக்தர்கள் எல்லாமே நல்ல பாவத்தோட நல்ல வந்து பகவானை வந்து நேசிப்பாங்க, பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணுவாங்க. ஆனால் ராதாராணி வந்து பாவத்தில் பண்ணல, மகாபாவத்தில் பண்ணுறாங்க. அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் என்ன, மகாபாவான்னு சொல்லி பேர். அந்த மகாபாவான்ற ஒரு உணர்வு வந்து யாருக்குமே வராது, ராதாராணிக்கு தவிர வேறு யாருக்குமே வந்து அந்த பாவம் வராதுன்னு சொல்லி தான் கிருஷ்ணர் வந்து ராதாராணி மேலே அந்த அளவுக்கு அவர் மேலே பற்று. அப்புறம் கிருஷ்ணா இது சில ஆச்சாரியஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ராதாராணி ஹஸ் பர்ச்சேஸ்டு கிருஷ்ணா சொல்லி சொல்கிறாங்க. கிருஷ்ணரையே வந்து கொள்முதல் பண்ணிடுறாங்க. கிருஷ்ணரையே ராதாராணி வந்து கொள்முதல் பண்ணிடுறாங்க. ஏன்னா ராதாராணி ரஜபூமியில் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யாருன்னா ராதாராணி தான். அவர் தான் மையம், ரஜபூமிக்கே மையம் யாருன்னா ராதாராணி தான். என்ன ஒரு காரியம் செய்யணும்னா ராதாராணியை கேட்காம அவங்க செய்கிறதே இல்லை. எந்த ஒரு அவள் தான், எந்த ஒரு செயல் செய்யணும், எந்த ஒரு லீலை செய்யணும்னா ராதாராணியை கேட்டுட்டு தான் அவங்க செய்வாங்க. அதில் மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணருக்கே ஏன் அப்படி அழகுன்னா, கிருஷ்ணர் மேலே எல்லாருக்கும் ஏன் அவ்வளோ பற்று, அவ்வளோ அன்பு ரஜபூமி அப்படின்னா, பிகாஸ் ராதாராணி இஸ் நெக்ஸ்ட் டு ஹிம்.
எப்பவும் ராதாராணி அவர் கூட இருந்தால் தான் அவருக்கு அழகா, இல்லைன்னா அழகே கிடையாதான். இப்போது நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு ரிசப்ஷன் போகிறோம், எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஆடை எல்லாம் நல்லா ஆடை போட்டுக்கிட்டு, புதுசாக போட்டுக்கிட்டு, நல்லா மேக்கப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் வந்து என்ன இது நட்டு நகல் எல்லாமே போட்டுக்கிட்டு போய் நம்ம யார் பண்ண நிற்கிறோம், நிற்கிறோம் கண்ணாடி. நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், எல்லாம் பார்த்துக்கிறோம், அழகாக இருக்கா அதாக இருக்கோம். அப்புறம் ஏதோ ஒரு குறையுது சொல்லி யோசனை பண்ணி நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த குறைவு யாருக்கான, அந்த கிருஷ்ணர் வந்து அழகு பண்ணிக்கிட்டு எனக்கு எதுமோ குறையுதே ஏதோ குறையா இருக்கேன்னு சொல்லி பார்க்குறது. ஏன்னா ராதாராணி பக்கமாக இல்லை. அதனால் ராதாராணி பக்கமாக இருந்ததுன்னா கிருஷ்ணருக்கு வந்து அழகா. அந்த அளவுக்கு ராதாராணி வந்து அவருக்கு இந்த மேக்னெட்டிக்கல் பவர்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐஸ்காந்த மாதிரி அப்படியே கவிழ்றாரு. கிருஷ்ணர் யாரை போய் ராதாராணி யாரையும் அவருக்கு பக்தியே பண்ணலன்னு கூட பரவாயில்ல, அந்த நபரை கூப்பிட்டு வந்து கிருஷ்ணர் மணி நின்றுட்டு இவர் உங்களோட பக்தர்னா உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு உடனே. அதனால் ராதாராணியோட கருணை நம்ம அடையலைன்னா கிருஷ்ணரை வந்து நம்ம அடைய முடியாது. ஏன் ராதாராணியை வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு ஆராதனை பண்ணா, ஷீ இஸ் ஓஷன் ஆஃப் மெர்சி, ஓஷன் ஆஃப் கம்பேஷன், ஓஷன் ஆஃப் பியூட்டி அண்ட் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். அவர் தான் இந்த ஈடேறு லோகத்துக்கே அவர் தான் தாய். அது மட்டும் இல்லாமல் அந்த அழகுக்கு ஆதாரமே ராதாராணி தான், அந்த கருணைக்கு ஆதாரம் ராதாராணி தான். இப்போ நம்ம ஏன் வந்து பக்தி தொண்டு பண்ணுறோம், எதுக்காக பக்தி தொண்டு பண்ணுறோம் சொல்லுங்கள், சிம்பிளாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எதுக்காக பக்தி தொண்டு பண்ணுறோம்? சிம்பிளான ஆன்சர் தான், ஈஸி ஆன்சர். சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்காக நம்ம பக்தி பண்ணணும்? தெலுங்குல சொல்லுங்கள். తెలుగు వాళ్ళకి అందరికీ వస్తుంది. கரெக்ட், குட், வெரி குட். பக்தி பண்ணலன்னா விலங்குகளுக்கு, தெலுங்கு புரியுதுல்ல உங்களுக்கு புரியுது. ஈக்குவல் டு அனிமல்ஸ். இஃப் யாரை பக்தி தொண்டு பண்ணலன்னா அவங்க வந்து விலங்குகளுக்கு சமானம். వేరే ఏమైనా ఉందా? మనం మోసం కొట్టడం భక్తి తోటి కోసుకుంటే ప్రతి ఒక్కటి మనము జనాన్ని ఎట్లా ప్రేమియాలా, ఎట్లా తల్లిదండ్రుని ఎట్లా వస్తామో ప్రతి ఒక్కటి మనకి ఆ మనస్సు అనేది వస్తుంది. ఎన్ని టెన్షన్లు వస్తేనే, ఎన్ని బాధలు వస్తేనే మనం మర్చిపోతాం. దాన్ని నిలుపుకునే కెపాసిటీ మనకు వస్తుంది. గుడ్, ఓకే. ನೀವು ಹೇಳಿ ಮತ್ತೆ. ಮಹಾರಾಣಿಗೆ ನೆನೆಸ್ಕೊಂಡ್ರೆ ಎಲ್ಲಾ ಸಂತೋಷ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ಗುಡ್, ಓಕೆ. நீங்கள் சொல்லுங்க மதுரை. எதுக்காக நம்ம பக்தி தொண்டு பண்ணணும்? பக்தி தொண்டு பண்ணுறது எதுக்கு? நல்லது நடக்கும். ஓகே, அது ஓகே. பக்தி தொண்டு பண்ணுறதுனா கிருஷ்ணனை நினைக்கணும். ನೀವೇಳಿ ಮದುವೆ ಇರಲೇಬೇಕು. ಓಕೆ, ಅಲ್ಲ ನಾನು ಹೇಳೋದು ಭಕ್ತಿ ಬೇಕು. ನನ್ನ ಕ್ವಶನ್ ಏನಂದರೆ, ಯಾಕೆ ನಾವು ಭಕ್ತಿ ಮಾಡಬೇಕು? ಭಕ್ತಿ ಏನಕ್ಕೆ ಮಾಡಬೇಕು? ಭಕ್ತಿ ಸೇರೋದಕ್ಕೆ. ಕರೆಕ್ಟ್, ಓಕೆ. ಹಾಂ, ಗುಡ್. ஓகே பிரபு, மனசு தூய்மையாக்கணும். குட், வெரி குட். அதனால தான் பக்தி வருது. ஓகே, நீங்கள் மதுரை. பகவானுடைய அன்பு கிடைக்கிறது. இது நீங்கள் சொன்னது எல்லாமே 85%, 90%, 100% எதுக்காக நம்ம பண்ணுறதுன்னா கிருஷ்ண பிரேமையை அடையும், பகவானோட பிரேமையை. அந்த பிரேமையை அடையிறதுக்காக தான் இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம். அந்த பிரேமை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? வழி என்ன இருக்குது? ராதாராணி. பக்தி ராதாராணிக்கு நம்ம பக்தி பண்ணணும். அந்த பேர் எப்படி வந்திருக்குன்னா, ராதா அப்படி பேர் எப்படின்னா ஆராதனா. ஆராதனானா அந்த இடத்துல என்ன வரும்? ராதா. அப்படின்னா ஆராதனான்றது அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாதுன்றாங்க பக்த ஆச்சாரியாஸ். அந்த பேரே வந்து ஒரு ஃபிலிம் கூட வந்திருக்கு, ஆராதனா சொல்லியிருக்கா, ஞாபகம் இருக்கா? அந்த பேரே வந்து இதில் தான் எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாமே சாஸ்திரங்கள் எடுத்து தான் அந்த பேர் வைக்கிறாங்க. அது அப்படின்னா வர்ஷிப் இஸ் மென்ட் ஓன்லி ஃபார் ஸ்ரீமதி ராதாராணி. இப்போ நம்ம வந்து பூஜை செய்கிறோம், ஏதோ சடங்கு செய்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம்னா தட் இஸ் ஒன்லி ஃபார் ராதாராணி. ராதாராணிக்கு மட்டும்தான் அந்த இது. வேறு யாருக்கும் அந்த வேர்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. பண்ணலாம், ஆனால் யூஸ் பண்ணால் கூட அதுக்கு அந்த இது இல்லை, அதோட மகிமை இல்லை. அதில் அந்த மகிமே கிடையாது, மதிப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு தான் அந்த பேர். இப்போ பிரபுவை கூப்பிட்ட பிரபு வந்து நான் வேற ஏதோ பேர் கூப்பிட்டா பிரபு திரும்பி பார்க்க மாட்டாரு. அவர் பேர் கூப்பிட்டா தான் பிரபுவை என்ன பார்ப்பாரு. ஏன்னா அந்த பேர் அவருக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க பெரியவங்க. அதனால் அந்த ஆராதனான்னா பேர் நமக்கு யாருக்கு ஞாபகம் வரும்னா ராதாராணி பேர் தான் ஞாபகம் வரும். தட் இஸ் வை ராதாராணி
அவரோட அருள் இல்லைன்னா நம்ம வந்து பக்தியை வந்து பக்தி பிரேமையை அடைய முடியாது. கிருஷ்ண பிரேமக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த கிருஷ்ண பிரேமை வேணும்னா ராதாராணி வேணும். என்னது அதாவது அது ಹೌದು ಕರೆಕ್ಟ್. ರಾಧಾ ಕೃಷ್ಣರು ಬಂದು ವೇಣುನ ಪ್ಲೇ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ರಾಧಾರಾಣಿ ಗೋಪಿಯರುಗಳು ವೃಂದಾವನದಲ್ಲಿರೋ ಎಲ್ಲರೂ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ಯಜಮಾನ್ರಿಗೆ ಇದು ಪ್ರಸಾದ ಬಡಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಯಜಮಾನ್ರಿಗೆ ಮನೆಗೆ ದೊಡ್ಡವರು ಆ ಪ್ರಸಾದ ನಂಗೆ ಇಟ್ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಕೆಲವರು ಅಕ್ಕಿ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಆ ಮರ ನಂಗೆ ಇಟ್ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಕೆಲವರು ಹಸು ಹಾಲು ಕರೀತಾ ಇರ್ತಾರೆ, ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಕೆಲವರು ಮಕ್ಕಳಿಗೆ ತಲೆ ಬಾಚ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ஓடோடுறாங்க. அப்புறம் பச்சை குழந்தை பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த வேணு ப்ளே பண்ணா, அந்த வேணு ப்ளே பண்ண உடனே எல்லாரையும் விட்டுட்டு கிருஷ்ணர்கிட்ட போயிடுறாங்க. மயங்கிடுறாங்க எல்லாமே, அந்த வேணுக்கே மயங்கிடுறாங்க. ಕರೆಕ್ಟ್. ಆ ಕೃಷ್ಣನ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನೀವು ರಾಧಾರಾಣಿ ಪ್ರೀತಿ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನೋಡಿ, ರಾಧಾಕೃಷ್ಣ ಮೊದಲು ರಾಧಾರಾಣಿ ಹೆಸರು, ಆಮೇಲೆ ಕೃಷ್ಣ ಹೆಸರು, ಆಮೇಲೆ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹ, ಮೊದಲು ಲಕ್ಷ್ಮೀ ಹೆಸರು ಆಮೇಲೆ ನರಸಿಂಹ ಹೆಸರು, ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಾಯಣ, ಲಕ್ಷ್ಮೀ ಹೆಸರು ಮೊದಲು ಆಮೇಲೆ ನಾರಾಯಣ, ಸೀತಾ ರಾಮ್, ಸೀತಾ ಮೊದಲು, ರಾಮ ಹೆಸರು ಆಮೇಲೆ ಲಕ್ಷ್ಮೀ, ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ನೀವೆಲ್ಲಾದರೂ ನೋಡಿ ಮೊದಲು ಅವ್ರ ಹೆಸರು ಇರುತ್ತೆ. ಅದಾದ್ಮೇಲೆ ನೋಡಿ ರುಕ್ಮಿಣಿ, ಸತ್ಯಭಾಮ ಸಮೇತ ಕೃಷ್ಣ, ಅದಕ್ಕப்புறம் தான் ಕೃಷ್ಣ ಸಮೇತ. ಈ ಥರ ಅವರು ಕರುಣೆ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವು ಭಕ್ತಿ ಮಾಡೋಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ರಾಧಾರಾಣಿ ತುಂಬ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಅದಕ್ಕೆ ಅವ್ರ ಮಂತ್ರದಲ್ಲಿ ಅವ್ರ ಹೆಸರೇ ಮೊದಲಿರೋದು. ಇನ್ನೊಂದು ರಾಧಾರಾಣಿ ಏನಂದರೆ, ಇದು ಕೃಷ್ಣನ ರಾಧಾರಾಣಿನ ಭೇಟಿ ಮಾಡಿಸೋದಕ್ಕೆ ಈ ಗೋಪಿಯರ இது அவரோட செயலே அதுதான். வேறு எந்த செயலும் கிடையாது கோபியருக்கு. ராதனையும் கிருஷ்ணரையும் எப்படி வந்து அவங்கள வந்து சந்திக்க வைக்கணும், இதே தான் அவங்களோட வேலை, இதே தான் அவங்களோட பிஸ்னஸ், வியாபாரமே இதே தான். அவங்க வேறு எந்த வியாபாரமும் அவங்க பண்ணுறதில்ல. த பிஸ்னஸ் இஸ் டு யுனைட் ராதா அண்ட் கிருஷ்ணா. எங்கெங்கெல்லாம் அவங்க லீலைகள் பண்ணுறாங்களோ அந்த லீலைகளுக்கு எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணியாட்டிகிட்டே வருவாங்க, ராதாரணிக்கு இது பணியாட்டு. ஸோ இங்கே நம்ம இந்த அந்த கருணையை அடையிறதுக்காக தான் நம்ம பக்தி சேவையே செய்கிறோம். அந்த கருணை நம்மளுக்கு வேணும்னா நம்ம பக்தி சேவை செய்யணும். பக்தி சேவை செய்கிறதே கருணை அடையிறதுக்கு தான், பிரேமை அடையிறதுக்கு தான். ஏன்னா இப்போ ஒருத்தரை வந்து நம்ம லவ் பண்ணலன்னா அவங்கள வந்து நம்ம நேசிக்க மாட்டோம். அவங்கள எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்போம். அவங்கள திட்டுறது, அவங்க மேலே குறை சொல்கிறது. அதனால தான் அந்த ஒரு தாய்க்கு பாருங்கள், குழந்தை மேலே எவ்வளோ தான் அதை வந்து அசுத்தம் பண்ணாலும் சரி, அவங்க வந்து அவங்களுக்கு இது தூக்கமே இல்லாமல் இது செஞ்சாலும் சரி, காலையிலேருந்து நைட் வரைக்கும் பாருங்கள் 24 hours அந்த தாய் வந்து குழந்தை மேலே அந்த அளவுக்கு உயிர் வச்சுருப்பாங்க. உயிர். ஒரு சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து ஒரு ஸ்லோகா இருக்குது, மத்திய லீலாவில், அருமையான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, விரஜபூமியில் வந்து எனக்கு தாய் தந்தை இவங்க எல்லாமே யாருன்னா நந்தபாபா, யசோதா மாதாஜா. ஆனால் இவங்களுக்கு மேல் கொண்டு எனக்கு உயிர் யாருன்னா எனக்கு கோபியர் தான், கிருஷ்ணா கோபியர் தான் எனக்கு உயிர்ன்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேலே பற்று வச்சுருக்காங்க. யார்? கிருஷ்ணரே. அப்போ அந்த கோபியர்னா யாரும் ராதாராணி கூட சேரும். ராதாராணி ஷீ இஸ் ஆல்சோ ஏ கோபி, ஒன் ஆஃப் தி அவதார் ஆஃப் கோபி. ஷீ இஸ் த டாப் மோஸ்ட் கோபி. அந்த கோபியர்லேயே வந்து லீடர் யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ராதாராணியை சேர்த்து தான் ஆச்சாரியா சொல்கிறாங்க, கோபியரில் அவுட் ஆஃப் கோபிஸ், இந்த கோபியர்லேயே வந்து கோபியருக்கு தான் என்னோட உயிர். அந்த கோபியரில் வந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்து என்னோட உயிருக்கு உயிர், உயிருக்கே உயிர் அவர் தான். நான் இன்றைக்கி வாழ்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக யார் சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. இந்த ராதாராணியே இல்லைன்னா என்னை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது, நீங்கள் பார்க்கவே முடியாது. நிறைய லீலைகள் இந்த மாதிரி இருக்குது ராதாராணி. இது கனகோப தேவிகாந்த் ஒரு 10 புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் வந்து ராதாராணி பற்றி நிறைய எழுதியிருக்காரு, நிறைய அவங்களோட லீலைகள்லாம் எழுதியிருக்காங்க. அதான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த ஸ்லோகாவில் சொல்கிறார். இது வந்து நானும் நீங்களும் யாருமே சொல்லலை, இது கிருஷ்ணரே வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தால் உதவாக்கு சொல்கிறாரு. உதவா யாருன்னா பகவானோட தூய்மையான பக்தர், ஃப்ரெண்டு. உதவ கீதான்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஒரு செக்ஷன் இருக்குது பாகவதமில். அதில் வந்து உதவருக்கு சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, ராதாராணி பற்றி சொல்கிறாரு, எனக்கு ராதாராணினா உயிர், உயிர்னா உயிர், உயிருக்கே உயிர் அவர் தான், ராதாராணி தான், வேறு யாரும் எனக்கு கிடையாதுன்றாங்க.
யார் கிருஷ்ணரை சொல்கிறாரு, உதவருக்கு சொல்கிறார் தன்னோட வாயால். அந்த ஸ்லோகாவை வந்து நம்ம படிக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் வாயால் வந்த ஸ்லோகா அது. இந்த ராதாஷ்டமி இது இருக்குது, சட்டக்கோட்டி, இந்த அஷ்டகம் நாமங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. வச்சுருக்கீங்களா? சரி, நாளைக்கு நாளைக்கு படிக்கலாம். அது அப்படியே நீங்கள் குரூப்பில் அனுப்பிச்சிருங்க. இதுயா ரைட். அது கொஞ்சம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ராதாராணி பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் அந்த நாமத்தில் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது நமக்கு. ஏன்னா அதனால தான் நான் வந்து இன்றைக்கி பாகவதம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்து தானே ராதாராணி விடல. என்னை பற்றி நீங்கள் அவரை நான் என்னால் அவங்கள பற்றி பேசாமல் இருக்க முடியல. எப்படியாவது பேசுறீங்க இவரை பற்றி, அப்புறம் பேச முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரம் த கோர் ஆஃப் அவர் ஹார்ட் அவங்கள வந்து புகழணும், ராதாராணியை புகழணும். அவரோட அருள் இல்லைன்னு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எந்த பக்தி தொண்டும் நம்ம பண்ண முடியாது. அதாவது பக்தி அப்படின்னா ராதாராணி தான். அப்படி நம்ம சொல்கிறோம்னா பக்தி இஸ் ஈக்குவல் டு மீனிங் என்னன்னா ராதாராணி தான். ராதாராணி இஸ் ஈக்குவல் டு பக்தி, பக்தி இஸ் ஈக்குவல் டு ராதாராணி. அந்த அளவுக்கு ராதாராணி உச்சக்கட்ட பக்தி, டாப் மோஸ்ட் பக்தி வேற யாரும் பண்ண முடியாது. கிருஷ்ணருக்கு அந்த அளவுக்கு உயிர் ராதாராணி தான். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, பலராமர் வந்து கிருஷ்ணர்கிட்ட ஒரு கேம் ஆடுறாரு. பலராமர் யாருக்கு? பலராமர் தான் நினைக்கிறேன். அப்போ சொல்கிற பலராமர் என்ன கேம், என்ன அந்த போட்டி என்னன்னா, நான் வந்து நாளைக்கு ஒரு பசு மாடை வந்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பாலை கரைக்கணும். கரெக்டாக நீங்கள் தப்பில்லாமல் தவறில்லாமல் குறையில்லாமல் அந்த பாலை கரைச்சிட்டு அந்த அந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு போட்டியா? சி, நீ உனக்கு யாரா இதெல்லாம் சொன்னதுன்னு சார் கேட்குறாங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, இதுதான் போட்டி, உங்களால் முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஒரு பசு இல்லை, பல கோடி பசுவை கொண்டு வா, நான் வந்து உனக்கு பால் கரைச்சி கொடுத்துட்றேன்றாங்க. சரி, இந்த ஒரு இடத்துல சொல்லிடுறாரு, இருந்தாலும் ஒரு இடத்துல சொல்லிடுறாரு. ஒரு இடத்துல சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வாங்குங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பசுவும் ரெடியாக இருக்குது, இந்த பாத்திரமும் ரெடியாக இருக்குது. கிருஷ்ணரை கூப்பிடுறாரு. கிருஷ்ணர் கூப்பிட்டுட்டு நேராக சும்மா ஜென்ட்லாக ஒரு ஹீரோ போடுறது இல்லையா ஃபிலிமில், அந்த மாதிரி போயிட்டு இவெல்லாம் ஒரு போட்டி, இதுக்கெல்லாம் நான் வரணுமா சொல்லி அப்படியே போயிட்டு அந்த பசுக்கிட்ட போய் உட்காராங்க பாருங்க. அந்த பசுக்கு அந்த பக்கம் யார் நிற்கிறாங்க? ராதாராணி நிற்கிறாங்க. அந்த ராதாராணி அந்த ராதாராணியை பார்த்த உடனே அந்த பால் கறி இது எல்லாமே நின்றுடுது. பாத்திரம் அந்த பக்கம் இருக்குது, இவர் பால் கரைச்சிட்டு ராதாராணியை பார்த்துட்டே இருக்காரு. பார்க்க கடிச்சிட்டு பால் போயிட்டே இருக்கு. பலராமர் கூட கோபியர் எல்லாம் போன சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிச்சுட்டே இருக்காங்க. பால் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு, இவரை பார்த்துட்டு இப்படின்னு சொல்லி கரைச்சிட்டே இருக்காரு. அங்கே ராதாராணியை பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணவே முடியல, அவரால் எந்த வேலையும் பண்ண முடியல, பணியாற்ற முடியல. ರಾಧಾರಾಣಿ ನೋಡ್ಕೊಂಡು ನಾಲ್ಕು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. ಆಳು ಹೋಗಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಹಾಲೆಲ್ಲ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಬಕೆಟ್ ಬೇರೆ ಕಡೆ ಇದೆ, ಪಾತ್ರೆ ಬೇರೆ ಕಡೆ ಇದೆ. ಇವ್ರು ಕರೆಸ್ಟೇ ಇರ್ತಾರೆ ಅನ್ಸರಿ சந்தோஷமா அவர் பார்த்துட்டே இருக்காரு. பலராமர் மேலே கீழே குதிச்சு சிரிக்கிறாரு. எல்லாரும் வந்துடுறாங்க, கோபியரெல்லாம் பார்க்குறாங்க, எல்லா கோபிஸும் பார்க்குறாங்க, கோபாஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து கிருஷ்ணர் அந்த சிரிச்சுட்டா கிருஷ்ணர் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, பாப்பா சிரிக்கன்னு அவரும் சிரிக்கிறாங்க. ஒன்றும் ஒரு டிராப் கூட பால் அதில் உள்ள பார்த்துருங்க. அதான் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு நிமிஷம், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராதாராணி வந்துட்டா அவரே மறந்துடுவாரு, மை மறந்துடுறாரு, தன்மயத்தில் போயிடுறாரு, மை மறந்துடுறாரு. பிரபு சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெண்ணு ஒரு ஆண் வந்து காதலிக்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு அப்பா அம்மா என்ன சொன்னாலும் தலையில் ஏறுதில்ல அவங்க வீட்டில். மார்க்கெட்டுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் இந்த இதெல்லாம் கொண்டு வாடான்னா கொண்டு வரேன்னு போய் அங்கே போனால் எல்லாமே உள்டாவாக தான் கொண்டு வந்துடுவான். பணமும் ஜாஸ்தியாக கொடுத்துருவான். மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் பணமும் ஜாஸ்தி கொடுத்துருவான். சொன்ன ஐட்டம் வராது, வேறு ஐட்டம் தான் வந்திருக்கும். வீட்டில் என்ன இருக்குது அந்த ஐட்டம் தான் வந்திருக்கு. ஏன்னா பைத்தியம் அந்த கையாலலாம் அந்த பெண் மேலே இருக்கும், பெண்ணுக்கு அந்த பையன் மேலே இருக்கும். அந்த மாதிரி. ஆனால் இது வந்து பொய் காதல். அது திவ்யமான காதல். அதுதான் நம்மளோட திவ்யமான தாய் தந்தைன்னு சொல்கிறாங்க. டிவைன் கப்பல் அப்படியே வாட் யூ சே ஃபார் டிவைன் கப்பல். தெய்வீக காதல், தெய்வீக காதல், திவ்யமான காதல், ட்ரூ லவ் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு பதில். ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಏನಂದರೆ ನೀವು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತೆ. ராதாவுக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் ஆயிருக்கா சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் அந்த விருந்தாவனம் அந்த நான் இப்போ சொன்ன அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டா, பிரம்மாவே ஒரு இடத்துல இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ராதாவுக்கும் கிருஷ்ணர் கல்யாணம் ஆயிருக்கு. போயிருக்கீங்களா? போலாம். விருந்தாவனம் போகணுன்றீங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா?
அப்படியா? அங்க அந்த இடத்துக்கு போய் போயிருந்தீங்களா? ஓகே ஓகே. அந்த பேர் கூட நான் மறந்துட்டேன், ரொம்ப நாளாக இருக்கு. ஆ அப்ப எழுதி வச்சு சரி இருக்கு, நான் தரேன். அந்த பேர் என்கிட்ட இருக்கு, தரேன் நான். பிருந்தாவனத்தில் அது பேர் எனக்கு நான் சொல்கிறேன், அந்த பேர் சொல்கிறேன். நீங்கள் தனியாக போயிருந்தீங்களா? எப்போ போயிருந்தீங்க? 3 வருஷம். சரி சரி. எல்லா பிருந்தாவனம்லாம் பார்த்துருங்களா? எல்லாமே எப்படி இதில் போயிட்டீங்களா? ரிக்ஷா ட்ரெயினில் போயிட்டு ஆ அங்கே பிருந்தாவனத்தில் வந்து மதுராவில் இறங்கி அதாவது ஆட்டோ பிடிச்சி எல்லாம் போயிட்டு அங்கே ரூம் போட்டு ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக. எத்தனை நாள் போயிருக்கீங்க? 7 days. யார் யார்? நானும் எங்கள் மாதாச்சி மாதாச்சி சேலம் சேலம் ஆ 7 பேர். அவங்க கூட போனீங்க? சேலம் 7 பேர் வந்தாங்க. சேலம் டிவோடிஸ் கூட வந்தீங்க அவங்க? ಹೌದಾ? ஸோ இந்த மாதிரி நம்ம பிருந்தாவனத்தில் போயிட்டா எல்லா செயல்கள் வந்து ராதாராணியை வந்து சென்டர் பண்ணி தான் இருக்கும். அங்கே கிருஷ்ணரை பற்றி யாருமே பேசுறதில்ல. நீங்கள் ராதாஷ்டமிக்கெல்லாம் போயிட்டா ஜென்மாஷ்டமியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கல்யாணம் நடந்துருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. நடந்திருக்கு. இவர் தான் நடத்தி வச்சாரு, பிரம்மா தான் நடத்தி வச்சார். அந்த ஆலமரம்ல பெருசா நல்ல சூப்பரா சூப்பர். ஆமாம், எல்லா இடமும் இன்னும் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நாள் ஸ்டே பண்ணா கண்டிப்பா கோல விருந்தாவனம் ஆலமரம் காஞ்சி இருக்கிறதா சொன்னீங்க. ஆலமரம் காஞ்சி போய் பக்கத்துல. ஆமா, ஆலமரம் பெருசா இருக்கும். அந்த இடத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு. ಹೇಳಿ ಮಾತಾಜಿ. ಅದು ಹುಣಸೆ ಮರ ಇದೆ ಅಂತಲ್ಲ ಪ್ರಭು, ಅಲ್ಲಿ ರಾಧಾರಾಣಿ ಬಂದು ಜುಟ್ಟಾಟ ಆಡಿರುತ್ತೆ, ಕೃಷ್ಣನು ರಾಧಾ ಇಬ್ರು. ಸರಿ, ಇವನು ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ರಾಧಾರಾಣಿ ಒಬ್ಬರು ಸಿಟ್ಕೊಂಡ್ಲಂತೆ ಆಗ ಹುಣಸೆ ಮರ ಹತ್ರ. ಹುಣಸೆ ಮರ ಕೆಳಗೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಕೃಷ್ಣ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಅಡ್ಡವಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತದೆ. ಕೃಷ್ಣ ಓಡೋಗ್ಬಿಟ್ಟಂತೆ. ಏನ್ ನೋಡು ಕೃಷ್ಣ, ಹುಣಸೆ ಮರ ಕೇಳ್ತಾಳಂತೆ ರಾಧಾರಾಣಿ, ನೀನ್ ಹೇಳ್ಬೇಡ, ನಿಂತಿದ್ದೀನಿ ಅಂತ ಕೃಷ್ಣನ್ಗೆ ಹೇಳ್ಬೇಡ ಅಂತದ್ದೆ. ಹೇಳೋದಿಲ್ಲ ಅಂತಂತೆ ಹುಣಸೆ ಹಣ್ಣು. ಅವಳು ಹೇಳ್ಬಿಟ್ಟಂತೆ ಕೃಷ್ಣನ್ಗೆ, ನೋಡು ರಾಧಾರಾಣಿ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರದ. ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟಾರೆ ನೀನು ಅಂತ ಅವ್ರು ಶಾಪ ಕೊಟ್ಟಂತೆ ರಾಧಾರಾಣಿ. ಈ ಬೃಂದಾವನದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹುಣಸೆ ಹಣ್ಣೆ ಬಿಡಬಾರ್ದು ಅಂತ, ಅದಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. ಹೌದು ಹೌದು, ನಿಜ. ಅದು ಅಮ್ಲಿತಾಲ್ ಅಂತ ಹೆಸರು ಅದಕ್ಕೆ. ಅಮ್ಲಿತಾಲ್ ಅಂದ್ರೆ ಅದೇ ಜಾಗದಲ್ಲಿ ನಡೆದಿರೋದು. ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಹುಣಸೆನ್ யூஸ் ಮಾಡಲ್ಲ. நார்த் இந்தியன்ஸ் வந்து புளியை யூஸ் பண்ணுறதே இல்லை அவங்க. அதுக்கு பதிலாக அவங்க தக்காளியோ வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர புளி மட்டும் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. அது ராதாராணியோட சாபம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ராஜஸ்தானில் கூட இல்லை, தண்ணியே பஞ்சம்னா அங்கே ஒரு இது இருக்குது, சாபம் இருக்குது. அதனால தான் அங்கே வந்து தண்ணி, ஏன்னா இது இருக்குது, சரஸ்வதி தேவியோட சாபம் அது. பிரம்மா வந்து இன்னொரு தேவி பக்கத்தில் உட்காந்து யக்னயாகம் பண்ணிடுறாங்க இவருக்கு தெரியாமல், சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல். சரஸ்வதிக்கு வந்து கோவம் வந்துச்சு, இந்த இடத்துல வந்து தண்ணிக்கு எப்பவும் பஞ்சமாக இருக்கும், தண்ணியே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால தான் அதுக்கு டெசர்ட்னு சொல்லுவாங்க. டெசர்ட், பாலைவனம்னு சொல்லுவாங்க ராஜஸ்தானில். அதனால் அங்கே தண்ணியை வந்து ரொம்ப எப்பவும் கஷ்டம் தான் அங்கே. ஸோ அப்புறம் இன்னொரு இதில் ராதாராணி என்ன பண்ணுறாங்கன்னா, ಸಖಿಯರ ಜೊತೆ ಹೇಳೋದು, ನನ್ನ ಕಣ್ಣು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕಂಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ, ಕೃಷ್ಣ ಯಾವ ಕಡೆ ಹೋಗ್ತಾರೋ ಆ ಕಡೆನೇ ಕರೆಕ್ಟ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದು ಪೂರ್ತಿ ಒಂದು ಇದು ಕೇಳಿದ್ದೀನಿ. ಹೌದು ಅದರಲ್ಲಿ ತುಂಬ ಇದೆ ಪಾಸ್ಟ್ ಟೈಮ್ಸ್. ಭಾಗವತ ಮೇಲೆ ಮರೆತು ಬಿಡ್ಬೇಕು ನಾವು. ಅದು ಓದ್ತಾರೆ ಬೃಂದಾವನಕ್ಕೆ ನಾವು ಎಂಟ್ರ್ ಆಗಿಬಿಟ್ರೆ ಭಾಗವತ ಭಗವದ್ಗೀತೆ ಏನು ಓದೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅಷ್ಟೊಂದು ಆಳವಾಗಿ ನಾವು ಹೋಗ್ಬೋದು. ಅಷ್ಟೊಂದು ಆಳವಾಗಿ 5000 ದೇವಸ್ಥಾನಗಳಿದೆ, ಕೃಷ್ಣನ ದೇವಸ್ಥಾನ ಬೃಂದಾವನದಲ್ಲಿ. ನೀವೆಲ್ಲರೂ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ನಾವು ಬೃಂದಾವನಕ್ಕೆ ಒಂದ್ಸಲ ಹೋಗ್ಬೋದು. ಈಗ ಒಂದು 2-3 ಗ್ರೂಪ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಯಾರನ್ನ ಹೋಗಂಗಿದ್ರೆ ಹೋಗ್ಬೋದು ಬೃಂದಾವನಕ್ಕೆ. ಈ ಕಾರ್ತಿಕ್ ಹೋಗ್ತಾರೆ. ಕಾರ್ತಿಕ್ ತುಂಬ ಫೇಮಸ್ ಅಲ್ಲಿ. ದಾಮೋದರ ಮಾಸ ಬರುತ್ತಲ್ಲ, ಆ ತಿಂಗಳು ತುಂಬ ಫೇಮಸ್ಸು. ಎಲ್ಲ ಕಡೆ ಇಸ್ಕಾನ್ ಕೋರಮಂಗಲಿಂದ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರನ್ನ ಬೇಕಾದರೆ ಹೋಗ್ಬೋದು ನೀವು. ಇವ ನಾನು ಡೇಟ್ ನಿಮ್ಗೆ ಕಳಿಸ್ತೀನಿ, ಬ್ಯಾನರ್ ಕಳಿಸ್ತೀನಿ, ಡೇಟ್ ಕಳಿಸ್ತೀನಿ. ಇಲ್ಲ ನಾವೇ ಬೇಕಾದರೆ ನಾವು ಕೂಡ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಕೂಡ ಹೋಗ್ಬೋದು. ಬಟ್ ಅವ್ರ ಜೊತೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಗೆ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಅವರು ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಇನ್ನೊಂದು ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡೋದು ಚೆನ್ನಾಗಿ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು. ಎಲ್ಲಿ ಸೇವ್ ಮಾಡಬೇಕು, ಏನು ಮಾಡಬೇಕು ಎಲ್ಲ ಅವ್ರು ದುಡ್ಡು ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು, ಅವರೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಬಿಡ್ತಾರೆ. ನಾವೇನು ಕೊಡೋಂಗಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಒಂದಿಷ್ಟೊಂದು ಅಮೌಂಟ್ ಅಂದರೆ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿನೇ ಇರುತ್ತೆ, ಸ್ವಲ್ಪ ಅಮೌಂಟ್ ಜಾಸ್ತಿನೇ ಇರುತ್ತೆ. ಕೆಲವರು ಫ್ಲೈಟ್ 16,000 ಹೇಳಿದ್ರು, ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಟ್ರೈನಾ? ಅದೇ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಕಳಿಸ್ತೀನಿ ಹಂಗೆ ನಿಮಗೆ, ಬ್ಯಾನರ್ ಕಳಿಸ್ತೀನಿ. ಸೊ ಯಾರನ್ನ ಹೋಗೋಂಗಿದ್ರೆ ನೀವು ಹೋಗ್ಬೋದು ಬೇಕಾದರೆ. ನಾನು ಎಲ್ಲ ಫುಲ್ ಡೀಟೇಲ್ ನಾಳೆ ಕಳಿಸ್ತೀನಿ ನಿಮಗೆ. ನಾಳೆ ಕಳಿಸ್ತೀನಿ. ಈ ಥರ ಇನ್ನೊಂದು ಸಲ ಏನು ಮಾಡಿದ್ರು, ರಾಧಾರಾಣಿ ಬಂದು ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಕೊತಾ ಇದ್ರು ರೂಮಲ್ಲಿ.
ರೂಮಲ್ಲಿ ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಕೊತಾ ಇರುವಾಗ ರಾಧಾರಾಣಿ ಬರೋಕ್ಕೆ ಮುಂದೆ ಇದು ಉಯ್ಯಾಲ ಗೇಮ್ చెప్తారు ஊஞ்சல் ಅಲ್ಲಿ ಒಂಥರ ಒಂದು ಇದು ஒரு இடத்துல ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சலில் வந்து ராதாகிருஷ்ணர் உட்கார வச்சு எப்பவும் அதான் நம்ம இந்த சேவை செய்கிறது. என்ன செய்யுது? ஊஞ்சல் சேவா. அதுக்கு ஒரு நம்ம 3 நாள் பலராமர் அப்பியரன்ஸ் அப்போ வருது இல்லையா, 3 நாள் வருது. ஏன்னா ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, ஹிந்தியில் நல்லா பேர் அதுக்கு, ஏன்னா சரி அப்புறமா சொல்கிறேன். அந்த ஊஞ்சலில் ராதாகிருஷ்ணா மட்டும்தான் எப்பவும் உட்காருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா ராதாராணி கொஞ்சம் மேக்கப்பு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதை அழகு பண்ணிக்கிறதெல்லாம் லேட் ஆகிடுச்சு. இந்த மேக்கப் இந்த மாதிரி மேக்கப்லாம் கிடையாது, அது திவ்யமான ஒரு மேக்கப். அது நம்ம மாதிரி மேக்கப் நினச்சிட்டு போகிறீங்க. இந்த பியூட்டிஷியன் வந்து பண்ணுறாங்களே கல்யாணம், அந்த மேக்கப்லாம் கிடையாது. அதெல்லாம் வெறும் குப்பை எடுத்து வந்து மூஞ்சிக்கு பூச்சிக்கிறது. சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. நிறைய கோபியர்லாம் வெயிட் பண்ணுறாங்க. லலிதா, விஷாகா எல்லாமே, என்ன துங்கதேவி, ரங்கதேவி, இவங்க எல்லாமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரணும், கிருஷ்ணர் வந்துட்டாரு, ராதாராணி இன்னும் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாரதமுனி என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் கிருஷ்ணருக்கு வந்து சொல்கிறாங்க, ராதாராணி வருது ரொம்ப லேட் ஆகிடுது, எப்படியும் பக்கத்தில் லலிதா உட்காந்துருக்காங்க. ஏன்னா ராதாராணிக்கு அடுத்தது யாருன்னா லலிதா தான். லலிதாக்கு அடுத்தது விசாகா. ஸோ ராதாராணி என்ன பண்ணார், வருது லேட் ஆகிடும், நீங்கள் லலிதா உட்கார வச்சு உங்கள் சேவை நீங்கள் செஞ்சிட்ருக்கேன் சொல்லி என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர் பக்கத்தில் லலிதா உட்கார வச்சிருந்தாங்க. உட்கார வச்சுட்டு இங்கே உட்கார வச்சுட்டு மெதுவாக அந்த இடத்த விட்டுட்டு போய் நேராக ராதாராணி போயிடுறாரு. ராதாராணி கிட்ட போயிட்டு, அம்மா ராதா நீ இன்னும் இங்கே தான் இருக்கிறியா நீ? அங்கே பார்த்தா கிருஷ்ணர் லலித்தும் என்ன ஆனந்தமாக உல்லாசமாக விலாசமாக ஊஞ்சல் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, என் இடத்துல லலிதா உட்காந்துருக்காளா, பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அப்படியே ஓடி வராரு. அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தா உண்மையாக லலிதாவும் கிருஷ்ணரும். அதுக்கு முன்னாடி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க, யாரும் உட்காரதில்ல, என் கிருஷ்ணர் பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது, யாரும் உட்காரதில்ல, அந்தளவுக்கு யாருக்கும் தைரியமும் இல்லை, தகுதியும் இல்லை, நான் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ராதாராணியே வந்து சத்தம் போட்டு ஆர்குமெண்ட் பண்ணாங்க. நாரதமுனி, நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீ போய் பார்த்துக்கோம்மா, நான் என்ன தப்பாக சொல்லணும், எனக்கு என்ன வரப்போகுது அதில், இவர் நாரதர் சொல்லுது. ஸோ அப்போ நேராக போய் பார்த்தா உண்மையாக அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ லலிதா மேலே பயங்கரமான கோவம் வந்துடுது ராதாராணிக்கு. இது பண்ண வேலை யாரு? நாரதர் பண்ண வேலை. பயங்கரமாக கோவம் வந்துடுது. அப்போ கிருஷ்ணர் என்னமோ பண்ணி அவரை வந்து சமாளிக்கிறாரு. என்ன சமாளித்தாலும் ராதாராணிக்கு வந்து சாந்தமே ஆகுறதில்லை. அவர் என்ன பண்ணாலும் அவரை கன்வின்ஸே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லீலைகள் வந்து ராதாகிருஷ்ணன் லீலைகள் நிறைய இருக்கு. மானசரோவரா இருக்கு. பாண்டிரவன் அந்த கல்யாணம் பண்ண இடம் பாண்டிரவன். கரெக்ட். அது கிருஷ்ணர் ராதாராணியோட அந்த அழுகு ஒரு பெரிய குளமாக மாறி இருந்தது. அதான் மானச சரோவர் தான். ஸோ இந்த மாதிரி ராதாராணி பற்றியே அவருக்கு எப்போ பார்த்தாலும் அவர் மேலேயே கையாளு, அவர் மேலேயே பிரேம, அவர் மேலே அன்பு. அந்த அன்பு அவர் உட்காந்துட்டு இருந்தால் கூட அவர் தான் ராதாராணி பற்றி தான் அவர் நினைப்பார். கிருஷ்ணர் ராதாராணி பற்றி பேசியிருப்பார், ராதாராணி வந்து இவரை பற்றி யோசனை பண்ணிட்டு இருப்பார், இவர் மேலே தியானம் பண்ணிட்டு இருப்பார். 2 பேரும் ஒருத்தர் தியானம், இவர் மேலே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ராதாராணிக்கு இன்னொரு தங்கச்சி இருக்குது, அனங்க மஞ்சரின்னு சொல்லி வராங்க தங்கச்சி. அவங்க அண்ணா பேர் வந்து ஸ்ரீதாமா கிருஷ்ணருக்கு. அப்புறம் ராதாராணிக்கு இன்னொரு கல்யாணமாக இருக்குது, அபிமன்யு அவர் பேர். இந்த அபிமன்யு கிடையாது, அர்ஜுனோட பையன் அபிமன்யு, அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற அபிமன்யு. ஸோ இந்த மாதிரி ராதாராணியோட ஃபேமிலி இது. ஸோ அவர் அப்பா பேர் வந்து ரிஷபானு, அம்மா பேர் வந்து கீர்த்திதா, அண்ணா பேர் வந்து ஸ்ரீதாமா, இவர் தங்கச்சி பேர் வந்து அனங்கமஞ்சரி, புருஷன் பேர் வந்து அபிமன்யு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நாளைக்கு நிறைய பாஸ்ட் டைம்ஸ் இருக்குது. நாளைக்கு ராதாராணியோட பாஸ்ட் டைம்ஸ் நிறைய நம்ம வந்து பேசிக்கலாம். ಅದೆಲ್ಲ ಒಂದು ಲೀಲೆ. ಅವರು ನಾವು ಇನ್ನು ರಾಧಾರಾಣಿಗೆ ಕೃಷ್ಣಗೆ ಇವರಿಗೆಲ್ಲ ಯಾಕೆ ಮಾಡಬಾರ್ದಾಯಿತು ಅಂಥದ್ದೆಲ್ಲ ಒಂದು ಇದೇ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಅವ್ರು ಏನು ಬೇಕಾದರೂ ಅವ್ರು ಮಾಡ್ಕೊತಾರೆ. ಯಾಕಂದರೆ ಇಡೀ ಜಗತ್ತೇ ಅವ್ರು ತಾನೆ, ಅವ್ರ ಮಾಯದಲ್ಲ ತಾನೆ ಇದೆ. ನೀವು ಕೇಳಿದ ಕರೆಕ್ಟೇ. ಯಾಕಂದರೆ ಅದಕ್ಕೊಂದು ಇದಿರುತ್ತೆ, ಏನೋ ಒಂದು ಕಾರಣ ಇರುತ್ತೆ. ಆ ಕಾರಣ ಇಲ್ದಿರ ಅವರು ಏನು ಮಾಡ್ಕೊಳಲ್ಲ. ಯಾಕೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು ಅಂತ ಕಾರಣ ಇರುತ್ತೆ, ಕಾರಣ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. ಆ ಕಾರಣದಿಂದನೇ ಅದು ಇರುತ್ತೆ. ಆ ಕಾರಣ ಹೇಳ್ತೀನಿ ಒಂದು ಇದರಲ್ಲಿ. ಅದು ಒಂದು ಕ್ಲಾಸ್ ಇದೆ, ನನಗೆ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಅದು ತುಂಬ ದಿನ ಆಯಿತು ನಾನು ಓದ್ಬಿಟ್ಟದು. ಸೊ ಅದಕ್ಕೊಂದು ಕಾರಣ ಇದೆ. ನೀವು ಕೇಳಿದ ಕರೆಕ್ಟೇ ಪ್ರಶ್ನೆ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಆಚಾರ್ಯ ಇದು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ, ನೀವು ಕೇಳಿದಂಗೆ ಅದೆಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ತಿರಲ್ಲ ಮುಂದೆ, ಯಾಕೆ ರಾಧಾರಾಣಿ ಕೃಷ್ಣನ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಪ್ರಾಣ ಇಟ್ಕೊಂಡು ಇವ್ರನ್ನ ಮದುವೆ ಆಗ್ತಾರೆ ಅಂತ. ಅದಕ್ಕೊಂದು ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಇದೆ, ಕೊಡ್ತೀನಿ ನಾನು, ಅದು ಹೇಳ್ತೀನಿ ಮುಂದೆ. ஓகே, வேறு இன்னொரு பாடல் இருக்குது, நாளைக்கு பாடிக்கலாம். ஏன்னா
நல்ல பாடல் அது. ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. ప్రభు నేను గుడ్లేనేమో క్లాస్ వచ్చి అక్కడ నాలుగు ముక్కలు పోయింది ప్రభు. ఎక్కడికి? గుడికి. ఆ గుడికా? నాకు ఇక్కడ తెలియలే క్లాస్. శనివారం మాత్రం వేణుగోపాల్ స్వామి, సరే శనివారం వీళ్ళంతా రాధాకృష్ణ స్వామి ఇక్కడ. సరే శనివారం శుక్రవారం వాళ్ళ ఇంట్లో క్లాస్ రాసేపులే మా ఇంట్లో. అట్లుంటే నేను ఫోన్లో చెప్పేశాను కదా మెసేజ్లోనే. ఆడికి అక్కడ పోయి 4 రౌండ్లు చాంటీ చేస్తే కాదు మెసేజ్ మీరు ఫోన్ చేయాలి మరి, దానికి ఫోన్ పెట్టుకోవాలి. ఇప్పుడు ఏమంటే ప్రాబ్లమ్, ఫోన్ లేకపోతే భక్తి సేవ కూడా కొంచెం ఇదైపోతుంది. అంటే ఎక్కడ ఏం ఇన్ఫర్మేషన్ తెలిసినా మనకి. కాదు మీ యజమాని ఫోనే పెట్టుకోండి అంతే. అది లేకపోతే మీ యజమాని ఫోన్ పెట్టుకుంటే మీ యజమాని అట్లా బయట ఉంటే మీ యజమానికి ఒక మాట చెప్పేటల్లా మీరు. స్టాండింగ్ ఇన్స్ట్రక్షన్ ఏమంటే చూడండి, ప్రభు కానీ మాతాజీ కానీ ఎవరైనా ఫోన్ చేస్తే నాకు ఏమీ లేదు, మీరు మెసేజ్ మాత్రము ఫోన్ చేసినాడు, మీ ఇంట్లో ఎవరికైనా ఫోన్ అంతే. వాళ్ళు చెప్పమంటే వాళ్ళు చెప్పాడు సార్. నేను దానికి మెసేజ్నే మీకు కరెక్ట్గానే నేను దాంట్లోనే డీటెయిల్గా చెప్పేస్తాను. అట్లేమైనా ఉంటే ఇది ఇప్పుడు వీళ్ళింట్లో ఇదే ఉంటుంది సత్సంగం లేదా దేవస్థానం ఉంటుంది. మీరు ఫోన్ ఏదైనా ఫోన్ తీసుకొని ఫోన్ చేసింటే మీకు తెలిసిపోతా ఉంటాయి. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, கல்யாணம். அந்த கல்யாணத்தில் கோபியர்கள் எல்லாருமே, ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் இது ஃப்ரெண்டு கோபியர்களோட கிடையாது, பக்தர்களோட கல்யாணம். அந்த பக்தரோட கல்யாணத்தில் ஒரு பெண் வராங்க. அந்த பெண் வந்து அந்த கல்யாணம்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. அப்போது அந்த கல்யாண வீட்டோட அந்த முதலாளியோட அந்த பொண்ணு வந்து பரமா நீ ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டு, நீ எப்படியோ ஊர்லேருந்து வந்திருக்க கல்யாணத்துக்காக, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நாளைக்கு மட்டும் நீ இங்கே இருந்துட்டா, நாளைக்கு ராதாஷ்டமி நாங்கள் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் ராதாஷ்டமி பண்ணுறோம். அதை முடிச்சுட்டு நீ வந்து நீ உங்கள் ஊருக்கு போயிடலாம் சொல்லி அந்த பெண்ணுக்கு சொன்னால், இல்லை நான் வந்ததே கல்யாணத்துக்காக தான், ராதாவோ கிருஷ்ணாவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு அந்த அதில் எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாங்க. அப்புறம் இவர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்டை, வேணா உங்கள் வீட்டுக்கு கூட நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் உங்களை, தயவுசெய்து எனக்காக. இப்போ பிரபுபாதருக்காக ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு பக்தர் என்ன பண்ணார், எனக்காக ஒரே ஒரு இந்த சாதுவை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கஞ்சி கேட்குறாரு இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாரு. எப்படியாவது நீ ராதாஷ்டமி நீ அந்த என்ன சொல்கிறது அந்த உற்சவத்தை நீ வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி, நீ இப்போ ஒரு சில சேவைகள்லாம் இருக்குது, அந்த சேவையில் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறமா நீ எங்கள் ஊருக்கு போகலாம்னு சொல்லி சொன்னால், சரி ஏதோ உனக்காக நான் பண்ணுறேன், அவருக்காக இல்லை, ராதாராணிக்காக இல்லை, உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த உற்சவத்தில் அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்த நாள் ராதாஷ்டமி காலையிலே நல்லா எல்லாரும் எழுந்துட்டு ராதாராணிக்காக நிறைய உணவுகள்லாம் செஞ்சு, அது என்ன பேர், அது அந்த காய் பேர், ராதாராணிக்கு ஒரு காய் இருக்குது, அந்த சேப்பக்கிழங்கு ஏதோ ஒரு கிழங்கு, அந்த கிழங்கு மிக சேப்பக்கிழங்கு தான் அதே தான். அதில் வந்து கிரேவி செய்வாங்க எங்கள் கோயிலெல்லாம், சூப்பராக. ஸ்வீட் இல்லை, காரமாக செய்வாங்க. ரொம்ப கரம் மசாலாம் போட்டு அதுக்கு கிரேவி போட்டு சப்பாத்தி ஏதோ அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராதாராணிக்கு, வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராதாராணிக்கு. அந்த அப்போ என்ன செய்கிறாங்க, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சேவை செய்கிறாங்க. அவர் சேவை செய்ய அவங்களுக்கு நிறைய கல்யாணத்தில் போய் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்களாம் சேவை செஞ்சுருக்காங்க. ஆனால் அன்னைக்குன்னு அவருக்கு ராதாராணிக்கு பண்ணதுனால எங்கே இல்லாலும் ஆனந்த சந்தோஷம் வந்துடுது அவருக்கு. அப்போ அவர் சொல்லிட்டு போகிறாங்க போகும்போது, இன்றைக்கி எனக்கு என்னன்னு தெரியல, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கின்னு நான் அவங்க ஏதோ நீங்கள் சொன்னீங்க ராதாராணிக்காக சேவை பண்ண சொல்லி நான் சேவை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இல்லாத ஆனந்தமாக எனக்கு கிடச்சிருக்கு. என்றைக்குமே இந்த மாதிரி ஆனந்தத்தை நான் கிடைக்கல எனக்கு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இனிமேல் நீங்கள் ராதாஷ்டமி உங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி, கோயிலில் பண்ணாலும் சரி, என்ன கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, நான் எப்படியாவது வந்து சேவை செய்யணும். நிறைய பக்தர்கள் ஆகிட்டு இருக்காங்க, ராதாராணிக்கே சேவை பண்ணி நம்ம இயக்கத்தில் சொல்கிறேன் நான், ராதாஷ்டமினால சேவை பண்ணி நிறைய பேர் பக்தர்கள் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்னா ராதாராணியோட இது வந்து அபாரமான ஒரு பக்தி. அவருக்கு சும்மா லைட்டாக நம்ம தொடர்பு கனெக்ட் ஆனாலே போதும், கிருஷ்ண பக்தி எல்லாமே வந்துடும். கிருஷ்ண பக்தி ரொம்ப ஈஸியாக வந்துடும். ராதாஷ்டமினாலே
ஒரு தடவை கிளாஸில் பிரபுபாதர் வந்து ராதாஷ்டமி டே, அது ராதாராணி பற்றி சொல்லணும், ஆனால் அந்த கிளாஸ் ஃபுல்லாக கிருஷ்ணரை பற்றி சொல்லியிருக்காரு. 2 மணி நேரம் கிருஷ்ணரை பற்றி சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் எல்லாருக்குமே டவுட்டு, என்னடா பிரபுபாதர் போய் ராதாஷ்டமி நாள் கிருஷ்ணர் பற்றி சொல்லிட்டு இருக்காரு, கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறாங்களே, என்னடா இது ஒன்றுமே புரியலன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, தலையெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் வந்து சொல்கிறாங்க, இத்தனை நேரம் நான் கிளாஸ் கொடுத்தது, வகுப்பு கொடுத்தது, கிருஷ்ணர் வந்து செஞ்ச இதெல்லாமே அவர் ராதாராணிக்காக தான், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த கிருஷ்ணரை பற்றி நான் சொன்னது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராதாஷ்டமி அப்படின்னா, ராதாஷ்டமி இஸ் நத்திங். கிருஷ்ணா அப்படின்னா ராதாஷ்டமி, ராதானா கிருஷ்ணா. ராதா பேர் சொன்னவொடனே கிருஷ்ணா அங்கே இருப்பார், கிருஷ்ணா பேர் சொன்னால் ராதாராணி அங்கே இருப்பார். ஸோ ராதாராணி இஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணா, கிருஷ்ணா இஸ் ஈக்குவல் டு ராதாராணி. போத் ஆர் சேம் ஒன் பாடி, one divine body, separated each other to get the ananda, to get santosham, to get vilasa. So கிருஷ்ணரோட உடல்லேருந்து வந்த வடிவமே ராதாராணி. ஸோ ராதாராணி என்ன சொல்லாலும் கிருஷ்ணர் வந்து ரெடியாக ஏற்பாடு பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, ராதாராணி தன்னோட திருப்பாதையை எடுத்து கிருஷ்ணர் மேலே வச்சுருக்காரு. யாராவது அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? தன்னோட திருப்பாதையை எடுத்து கிருஷ்ணர் தன்னை மேலே வச்சுருக்காரு. கிருஷ்ணர் அதை வந்து ஏற்றிக்கிறாரு. இன்றைக்கி தான் என்னோட நாள் வந்து எனக்கு எதாவது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்களா, என்னோட பாவம் எல்லாமே பரிகாரம் ஆகிடும்னு சொல்லுவாங்களே, ஏதாவது பகவானை பார்த்தோ இல்லை நாமத்தை சொன்னால், அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து விடுதலை ஆகிட்டேன், ஐ காட் லிபரேட்டட். கிருஷ்ணரே சொல்கிறாரு, எனக்கு வந்து ஏதாவது நான் வந்து ரொம்ப துன்பமாக இருக்கிறேன், ஏதாவது குறைய இருக்குன்னு சொன்னால் அன்றைக்கி என்ன அர்த்தம்னா, ராதாராணி இஸ் ஆப்சென்ட், ராதாராணி இல்லாதனால தான் எனக்கு அந்த குறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ராதாராணி அப்படி ராதாராணியே இல்லைன்னா கிருஷ்ணரால் வாழவே முடியாதான். இப்போ நான் சொன்னேன், பால் கரையும் போது பாலை கரையிறதை விட்டுறாரு அவர், ராதாராணியை பார்த்துட்டே இருந்துறாரு. பலராமர் போட்ட போட்டியில் தோற்றுறாரு அவர். ஹீ ஹிம்செல்ஃப் டிக்ளர்ஸ், அவர் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை வந்து சூன்யம் சொல்கிறாரு கிருஷ்ணர், என்னோடய வாழ்க்கையே இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரம் எடுத்தார் அவர். சைத்தன்ய மகாபிரபுவோட வடிவம் என்னென்னா, ராதாவும் கிருஷ்ணாவும் 2 மிக்ஸ் ஆகி கலையக்கா ரெண்டு சேர்ந்து அந்த அவதாரம் எடுத்திருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு ஏன்னா அந்த ராதாராணியோட அந்த பரவசமான பக்தி, அந்த திவ்யமான பக்தி, அந்த விலாசமான பக்தி, அந்த பக்தியை வந்து எப்படி இருக்கும் அதை வந்து அனுபவிக்கிறதுக்காகவே சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரம் எடுத்திருக்காரு. அது ஒரு காரணம், முக்கியமான காரணம். எதுக்கு அந்த மகாபிரபுவோட அவதாரம் எடுத்தது, அந்த பக்தியை வந்து அனுபவிக்கிறதுக்காக. எத்தனையோ பேர் பக்தி பண்ணுறாங்க, ஆனால் ராதாராணி மாதிரி ஒருத்தர் வந்து பக்தியே பண்ணவே முடியாதுன்றார் கிருஷ்ணர். ஷீ இஸ் த டாப் மோஸ்ட் இன் பக்தி. பக்தி என்ன ராதாராணி, ராதாராணி என்ன பக்தி. அந்த அளவுக்கு ராதாராணி மேலே உயிர் இருக்குது, உயிர் மேலே உயிர் இருக்குது. அதை நான் சொன்னேன், ஒரு தாய் வந்து குழந்தை மேலே எவ்வளோ உயிர் வச்சுருப்பாங்க. தண்ணி ஒரு பால் கொடுக்குறோன்னா கூட அந்த நிப்பல் எடுத்து ஸ்டெர்லைஸ் பண்ணி எவ்வளோ ரொம்ப டீப்பாக போய் இன்ஃபெக்ஷனே ஆகக்கூடாது குழந்தைக்கு. அப்புறம் தன்னோட தூக்கத்தை எல்லாமே தூக்கி எரிஞ்சு போட்டுருவாங்க. தூக்கத்தையும் அப்புறம் வந்து சாப்பிட்றது எல்லாம், உணவு கிணவு எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க குழந்தைக்காக. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எப்படி நீங்களாம் குழந்தைங்களை வளர்த்துருக்கீங்க, அந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சார் நல்லா தெரியும். இப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப பட்டுருக்கு குழந்தைங்க மேலே தாய்க்கு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பேத்தி பேரனே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உயிர் எதுவுமே ஆகக்கூடாது. உள்ள வாங்க கூட யாராவது வந்தால் கூட கையை காலு இது பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. இப்போ வரவே வேண்டான்றாங்க. ஆமாம், கரெக்ட். அந்த மாதிரி தான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறாங்க, வராதிங்க. அதுக்கு வந்து கோடிக்கணக்கான மடங்கு வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் அந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு ರಾಧಾರಾಣಿ ಮೇಲೆ ಉಯಿರು. ಕೃಷ್ಣನೇ ಅವ್ರ ಜೊತೆಲಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಹಂಗಿದ್ದಾರೆ, ನಮ್ಗಿದ್ದಾರೆ, ನಾವು ಎಷ್ಟೊಂದು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ರೆ ಕೃಷ್ಣ ನಮ್ಗೆ ಸಿಕ್ಕೋದು. ಹೌದೌದು, ಅದಕ್ಕೆ ರಾಧಾರಾಣಿ ಅವರಿಬ್ರು ಒಂದೇ, ಅವ್ರ ಮೇಲೆ ಆಶೆ ಇದೆ. ಇಲ್ಲ ಇದು ಭಕ್ತರ ಜೊತೆನೂ ಲೀಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರಿಬ್ಬರು ಮಾತ್ರನೂ ಅಲ್ಲ, ಇವರಿಬ್ಬರನ್ನ ಸೇರಿಸೋದಿಕ್ಕೆ ಭಕ್ತರು ಲೀಲೆಗಳು ಮಾಡ್ತಾರೆ. ಭಕ್ತರು ಬಂದು ಅವ್ರೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಒಂದೊಂದು ಅರೇಂಜ್ಮೆಂಟೇ ಮಾಡಿಕೊಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇವಾಗ ಒಂದೊಂದು ದಿನವೂ ராதாகிருஷ்ணா வந்து ஒரு லீலை செய்யணும்னா அந்த லீலைக்கு துளசி மகாராணி தான் எல்லாரையும் அனுப்புவாங்க. துளசி மகாராணி வந்து இடத்த போய் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வாங்க,
இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பெரிய ஜென்மாஷ்டமி பண்ண நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஸ்டேடியமோ ஒரு கல்யாண மண்டபமோ நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக நிறைய, இப்போ கார்த்திக் பிரபு ஒன்று சொல்லுவோம், கௌரி மாதாஜி சொல்லுவோம், தமிழ் சார் ஒன்று, உங்களுக்கு எல்லாருமே ஒன்று சொல்லுவோம், எந்த இடம் நல்லா இருக்கு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அந்த இடத்துக்க வந்து செலக்ட் பண்ணுறதே விருந்தாதேவி தான். விருந்தாதேவி கீழே பல ஆயிரக்கணக்கான கோபியர்கள் போயிட்டு வராங்க, பறவைகள் எல்லாமே அங்கே யாராக இருக்காங்க எல்லாரும் போய் செலக்ட் பண்ணிவிட்டு இவருக்கு விருந்தாதேவிக்கு சொன்னால், விருந்தாதேவி தான் இந்த இடத்த நீங்கள் ராதாகிருஷ்ணன் நீங்கள் வந்து இன்றைக்கி லீலை பண்ணணும், அவர் தான் முடியும். அதனால தான் அந்த பூமிக்கே வந்து என்ன சொல்கிறது, விருந்தாதேவின்னு துளசிமாரணி பேர். அது ஆக்சுவலாக துளசிமாரணி பேரே விருந்தாதேவின்னு சொல்லி பேர், அவர் பேர் தான். ஏன்னா அவர் தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காரு, கம்ப்ளீட் ரஜபு. நீங்கள் விருந்தாவனத்துக்கு நீங்கள்லாம் போயிருக்கீங்கன்னா துளசிமாரணியோட கருணை உங்களுக்கு இருக்குது, இல்லைன்னா போக முடியாது. நீங்கள் ஒரு உள்ள விருந்தாவனத்துக்கு போயிட்டு கூட எத்தனை பேர் ரிட்டர்ன் வந்துருக்காங்க தெரியும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரூம்லேயே இருந்துருக்காங்க, உள்ளே போகல. எனக்கு அந்த மாதிரி பல வருஷங்கள் நான் ட்ரை பண்ணேன், ரஜபூமிக்கு போக முடியல. அதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சது. விருந்தாதேவியோட கருணை அருள் இல்லைன்னா நம்ம வந்து இதுக்கு போகவே முடியாது. ஒரே ஒருத்தர் ஒரு கூட்டம், ஒரு தெலுங்கு ஆந்திராக்காரங்க ஒரு டிவோஷனாக போயிருந்தாங்க ஒரு தடவை. அங்கே போயிட்டு எல்லாருமே போய் விருந்தாவனத்துக்கு உள்ள கிட்ட போயிட்டாங்க, ரூம் எல்லாம் போட்டாங்க ஆசிரமத்தில் கோயிலில். அடுத்த நாள் போகிறாங்க, ஒரு மாதாஜிக்கு வந்து உடம்பே முடியல, ஃபுல்லு லூஸ் மோஷன்னு, ஒல்லி ஆகிட்டாங்க, அப்படியே உடம்பெல்லாம் ஷிவரிங்கு, நடங்குறாங்க எல்லாரும். அவங்கள விட்டால் மற்றவங்க வந்து ரஜபூமியை என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இவங்க எல்லாருமே போயிட்டு வந்து ஒரு டிவோட்டியை கேர் கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. கடைசி வரைக்கும் போக முடியல, அவரால் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஏன்னா ஏன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, முன்னே வந்து நம்ம இதுக்கு ஃப்யூச்சரில் நம்மளாம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி போகும்போதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். என்ன பிரபு இப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு இது இருக்கும், நம்ம ஏதோ ஒரு அபராதம் செஞ்சுருப்போம். அதனால தான் எங்கேயாவது நம்ம வந்து க்ஷேத்திரத்துக்கு போகும்போது, தாமுக்கு போகும்போது நம்ம மூடு, மிஷனு, நம்ம கவனம், சத் சங்கத்தில் நம்ம எப்படி கவனம் வச்சுருக்காமோ அந்த மூடை நம்ம வச்சுருக்கணும். உண்மையாக வந்து காதலிக்கணும், நம்ம அந்த பூமியை வந்து காதலிக்கணும். ஏன்னா சாட்சாத்து பகவானோட ராதாராணியோட திருப்பாதம், கிருஷ்ணனோட திருப்பாதம், தூய்மையான உதவர்ன்ற மாதிரி பக்தரோட தூய்மையான திருப்பாதம் அவங்க வந்து அங்கே ஸ்பர்ஷாக இருக்குது, அந்த ஸ்பர்ஷாக இருக்குது. அதனால தான் அது வந்து தூய்மையான பூமி. எங்கே அபராதம் பண்ணாலும் பகவான் வந்து மன்னிச்சிடுவார். ஆனால் விருந்தாவனத்தில் மட்டும் அபராதம் பண்ணால் அங்கே குரங்கு பண்ணி ஆகிடும். அந்த உருவம் அங்கே இருக்கிற குரங்கு பண்ணியெல்லாம் என்னன்னா அவங்க வந்து ஏதோ அபராதம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க வந்து தே காட் தட் பர்த். பட் ஸ்டில் தே ஆர் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எப்படியோ கிருஷ்ண பிரேமை அடைஞ்சனால, ஏன்னா பிகாஸ் தேர் இன் தாம், அந்த தாமில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படியாவது அந்த பிரேமை கிடைச்சிடும். பட் அந்த அபராதம் பண்ணதுனால அந்த அபராத போக வைக்கிறதுனால தே டேக் சம் டைம். அப்புறம் டிவோஷன் சர்வீஸ் பக்தி சேவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அந்த கிருஷ்ண பிரேமை அடைவார். ஸ்ரீமதி ராதாராணி கி ஜெய். ராதே 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 ராதே. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். கௌர பிரேமானந்தி. இதெல்லாம் இதை பற்றி எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த விலாசத்தை ஆனந்தத்தை அடைகிறோன்னா ஸ்ரீல பிரபுபாதர் தான் காரணம். பிரபுபாதர் சீடர்கள். அவர் இல்லைன்னா நம்மளுக்கு ராதாராணி பற்றியே தெரியாது.